الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: قال ألم أقل لك إنك لن تستطيع معي صبرا قال إن سألتك عن شيء بعدها فلا تصاحبني قد بلغت من لدني عذرا. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய இரவோடு சூரத்துல் கஹ்ஃப் என்ற குர்ஆனின் பிரபல்யமான ஒரு சூரா ஓதி நிறைவு செய்யப்பட்டது. அந்த சூராவினுடைய தனிச்சிறப்புகளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சிறப்புகளை கூறியிருக்கின்றார்கள். ஒன்று, அந்த சூரத்துல் கஹ்ஃபை யார் வெள்ளிக்கிழமை என்று முழுமையாக ஓதுவார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அடுத்த வெள்ளி வரை ஒரு ஒளியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒளி என்றால் அந்த ஓதிய அடுத்த வெள்ளி வரை அவர் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்படுவார். அந்த ஒளி அவரை பாவங்களை விட்டு பாதுகாக்கும் என்ற ஒரு சிறப்பும், இரண்டாவதாக பல்வேறு ஹதீஸ்களில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்கள், வேறு சில ரிவாயத்துகளில் கடைசி 10 வசனங்களை யார் ஓதி வருகிறார்களோ அவர்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று பல்வேறு ஹதீஸ்களில் வருகிறது. ஒரு ரிவாயத்தில் இப்படி வருகிறது: அதை ஓதிய ஒரு நபர் சூரத்துல் கஹ்ஃப வழமையாக ஓதி வருகிறார். அப்படிப்பட்ட அந்த நபர் எப்பொழுதும் போல் சூரத்துல் கஹ்ஃபை ஓதி விடுவாரையானால் தஜ்ஜால் உண்மையில் வந்து விட்டாலும் அந்த தஜ்ஜாலுடைய குழப்பம் இவரை எதுவும் செய்யாது என்பதாக ரிவாயத்துகளில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்புகள் வாய்ந்த ஒரு சூரா. அது மட்டுமல்லாமல் இந்த சூரா மிக ஆச்சரியமான சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு சூரா. ஒரு திகைப்பை ஏற்படுத்தக்கூடிய அதிசயங்கள் நிறைந்த ஆச்சரியங்களை உள்ளடக்கிய பல சம்பவங்களை இந்த சூரா உள்ளடக்கி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் கஹ்ஃப் வாசிகள். அவர்களுடைய அந்த குகை தோழர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களை முன்வைத்துதான் இந்த சூராவிற்கு சூரத்துல் கஹ்ஃப் என்று பெயர் வந்தது. கிபி 284 ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து ஏறத்தாழ 284 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமானிய அரசர்களில் ஒரு அரசனுடைய பெயர் தித்தியானூஸ் என்ற ஒரு அரசன் அப்பொழுது ஆட்சி செய்தார். அவனுடைய பெயர் தித்தியானூஸ் என்பதாக அரபியில் கூறுவார்கள். அவன் ஒரு லூசாகவும் இருந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சிலைகளை வணங்க வேண்டும் பிளஸ் என்னையும் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அவர்கள் வணங்க மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சில கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த மன்னனுடைய மிரட்டலுக்கு அஞ்சாமல் துணிச்சலாக அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லிக் கொண்டு வந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை எல்லாம் இவன் மரண தண்டனை வழங்கி வந்தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த காலம் அவனுடைய ஆட்சி காலத்தை உயிர் பலி காலம் என்று கூட சொல்லப்பட்டது.
அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன். அவனை எதிர்த்த சில வாலிபர்கள், அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் என்று துணிச்சலாக சொல்லிய வாலிபர்கள், அவர்களை அவன் அரண்மனைக்கு அழைத்து மிரட்டினான். உங்களை நான் கொன்று விடுவேன். ஆம், நீங்கள் எல்லாம் வாலிபர்களாக இருக்கிறீர்கள், எனவே உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம், ஒரு நாள் வேணா அவகாசம் தரேன். நாளைய தினத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? என்னை வணங்க வேண்டும், சிலைகளை வணங்க வேண்டும், யோசித்து விட்டு வாருங்கள் என்ற ஒரு சிறிய அவகாசம். அந்த அவகாசத்தை பயன்படுத்தி இரவோடு இரவாக அந்த வாலிபர்கள் 7 வாலிபர்கள் ஊரை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். இங்க இருந்தாதான் ஆபத்து அப்படின்னு புறப்பட்டார்கள். இரவு நேரம் மிகவும் கடுமையான இருள் சூழ்ந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு ஒரு இடத்தை தேடிய பொழுது ஒரு குகை தென்பட்டது. அந்த குகையில் தஞ்சம் அடைந்து இரவில் தூங்க ஆரம்பித்தவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களை 300 ஆண்டு தூங்க வைத்து விட்டார்கள். எத்தனை ஆண்டு? 300 ஆண்டு. சந்திர கணக்கின்படி 309 ஆண்டு. அல்லாஹு தஆலா இரண்டையும் சொல்கிறான். 300 என்ற சூரிய கணக்கையும் அதே வசனத்தில் சொல்கிறான். வஸ்தாது திஸ்ஆ, 9 ஆண்டு அதிகம் என்று சந்திர கணக்கையும் சொல்கிறான். காரணம், சூரியனுடைய கணக்கையும் இஸ்லாமியர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சூரியன் என்பது ஒவ்வொரு 24 மணி நேரத்தினுடைய காலத்தை காட்டும். சூரியன் எதை காட்டும்? ஒரு நாளுடைய கணக்கை காட்டும். ஒரு மாதத்தின் கணக்கை சூரியன் காட்டுமா? சொல்லுங்க, காட்டாது. சந்திரன் தான் ஒரு மாதத்தின் கணக்கை காட்டும். ஒரு ஆண்டு என்பது 12 மாதங்களை கொண்டதுதான் ஒரு ஆண்டு, நாட்களை கொண்டதல்ல. 12 மாதங்கள் முடிவடைந்து விட்டால் ஒரு ஆண்டு முடிந்து விட்டது. இந்த மாதத்தை சந்திரன் காட்டுகின்ற காரணத்தினால் ஆண்டு கணக்கையும் எதை வைத்துத்தான் கணிக்க வேண்டும்? சந்திரனை வைத்து கணிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் அழகாக ஒரு நாளுடைய கணக்கை காட்டுகின்ற சூரியனை பின்பற்றி, அந்த கணக்கை பின்பற்றி ஒரு நாள் செய்யக்கூடிய அமல்களை சூரியனுடைய கணக்கை வைத்து செய்கிறோம். உதாரணமாக இன்றைய லொஹர் தொழுகை. லொஹர் தொழுகை நேரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? சூரியன் உச்சை விட்டு சாய்ந்ததிலிருந்து. கரெக்டா ஃபாலோ பண்ணுமா இல்லையா? தொழுகை என்பது 24 மணி நேரத்தில் திரும்ப திரும்ப வரக்கூடியது. அசருடைய நேரத்தின் தொழுகை எப்பொழுது வரும் அப்படின்னா, அந்த சூரியனுடைய வெளிச்சம் பட்டு நிழல் அந்த பக்கம் சாயும் இல்லையா, அந்த நிழல் ஒரு பொருளுடைய 1 மடங்கை அல்லது 2 மடங்கை தாண்டி விட்டால் அசருடைய நேரம் வந்து விடுகிறது. இதுவும் சூரியனுடைய வெளிச்சத்தை வைத்துதான். மகரிபுடைய நேரம் சூரியன் மறைந்த பிறகு. இஷாவினுடைய நேரம் சூரியனுடைய ஒளிக்கீட்டினால் ஏற்படக்கூடிய செம்மேகம் மறைந்து விட்டால் இஷாவினுடைய தொழுகை. ஃபஜருடைய தொழுகை சூரியன் உதிப்பதற்கு முன்பு தொழுது முடித்து விட வேண்டும். இதெல்லாம் சூரியனுடைய கணக்கு, அதையும் எடுத்துக்கொண்டோம். ஆனால் மாத கணக்கு, வருட கணக்கு என்று வந்தால் இதைதான் எடுப்போம், சந்திரன். காரணம் என்ன? சூரியனை வச்சு என்ன செய்ய முடியாது, மாசத்தை கணக்கு போட முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்பொழுது ரமலானுடைய பிறை எத்தனை? 13. எதை பார்த்து சொல்லிடலாம்? சந்திரனை பார்த்து சொல்லலாம். முழு நிலா ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு 15 தேய்பிறை ஆரம்பிக்குதுன்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? பார்த்து ஒரு 20 இருக்கும்னு சொல்லிடுவோம். ஆனா சூரியனை பார்த்து சொல்ல முடியுமா? சூரியனை பார்த்து ஒண்ணு சொல்லலாம். என்ன? வெளியில போய் பார்த்து மணி ஒரு 2 இருக்கும் அப்படின்னு சூரியனை பார்த்து சொல்லலாம். 24 மணி நேரத்தை சூரியனை பார்த்து சொல்ல முடியும். ஆனால் சந்திரனை பார்த்து 24 மணி நேரத்தை சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாதத்தில் எத்தனை நாள் கழிந்திருக்கிறது என்பதை சந்திரனை பார்த்து சொல்ல முடியுமே தவிர எதை பார்த்து சொல்ல முடியாது? சூரியனை பார்த்து சொல்ல முடியாது. ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் துவங்கி விட்டது, சூரியனை பார்த்து சொல்ல முடியாது. எதை பார்த்து சொல்லலாம்? சந்திரனை பார்த்து சொல்லலாம். எனவேதான் பிறையை பார்த்து நோன்பு வைக்கிறோம், பிறையை பார்த்து நோன்பை விடுகிறோம். இந்த 2 கணக்கையும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆக சூரியனுடைய கணக்கின்படி 300 ஆண்டுகள்,
சந்திரனுடைய கணக்கின்படி 309 ஆண்டுகள். அப்ப ஒரு 100 ஆண்டுக்கு சந்திர ஆண்டு என்ன செய்யுது சொல்லுங்க? 3 வருஷம் முந்துது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஆண்டுக்கு 11 நாள் என்ன செய்யும் சந்திர கணக்குப்படி? ஒரு வருடமாகி 11 நாள் ஆயிடும். சூரிய ஆண்டு அப்பதான் ஒரு வருடம் முடியும். ஒவ்வொரு ஆண்டும் 11 நாள் என்ன செய்யுது? 11 நாள் அதிகப்படியாக ஒவ்வொரு ஆண்டிலும் சூரிய ஆண்டு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கணியத்துகளை சொல்ல வருவது 309 ஆண்டுகள் தூங்கினார்கள். தூங்கிவிட்டு வெளியில் வருகிறார்கள். அவர்களுக்கு வயது குகைக்கு போன அதே 20 வயது தான். அதே 20 வயதுல வராங்க. தூங்கி எழுந்தவொடனே என்ன செய்யுது? பசிக்குது பயங்கரமா. என்ன செய்யறாங்க? ஒரு ஆளை கிட்ட காசை கொடுத்து நீ போய் நல்ல சாப்பாடை வாங்கிட்டு வா. அதுல கூட ஒரு படிப்பு இருக்கு. அஸ்கா என்ற வார்த்தை, அஸ்கானா ரொம்ப சுத்தமான உணவுன்னு அர்த்தம். வெளியில போய்னா கண்ட ஹோட்டலுக்கு போய் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. வெளியில போய் நிர்பந்தமா தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா என்ன செய்யணும்? நான் வெஜ்ஜை தவிர்க்கணும், வெஜ்ஜு சாப்பிடணும். அதுவும் ஒரு நியாயமா, அதுக்கு பயங்கரமான நல்ல தெரியும் பயங்கரமான காசு அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகக்கூடாது. ஒரு நடுநிலையா சுத்தமா இருக்குமா அதை மட்டும் பார்க்கணும் என்ற படிப்பினை. ஆக இவர்கள் தானி அந்த காசை கொடுத்து அனுப்புறாங்க. போனா கடைக்காரன் பாக்குறான், என்னடா இது எப்பயோ உள்ள காசை கொண்டு வந்து தராங்களே. அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க ஏதோ பழைய காலத்துல உள்ளவங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த அரசர் போய், அப்ப நல்ல அரசர் இருந்தார், அவர் போய் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், வாலிபர்கள் நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி பேருதவி வந்தது. 300 ஆண்டுகள் 309 ஆண்டுகள் தூங்கினார்கள். ஆனால் அந்த வாலிபம் அப்படியே அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அதில் மிக முக்கியமான ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு கருத்து என்னவென்றால், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, உலகத்தில் இருப்பவர்களுக்கு கூட காலம் சமமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று கண்டுபிடித்தார். உலகத்தில் இருப்பாங்க, ஆனா என்ன செய்யாது, காலம் அவர்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்னு யாருமே ஏத்துக்கல. ஆனால் குர்ஆன் என்ன செய்து, அவர்கள் 20 வயதில் போனவர்கள் எப்படி வந்தாங்க? அதே 20 வயதில் என்ன செஞ்சாங்க? 309 ஆண்டுகள் ஆகியும் அதே வயதில் அவர்கள் திரும்பி வந்தார்கள். அதே போன்று குர்ஆன் சொல்கிறதா இல்லையா? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் 30 ஆண்டுல என்ன செஞ்சாங்க? படுத்தாங்க. ஏறத்தாழ 100 ஆண்டு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, 100 ஆண்டு அவர்கள் தூங்கினார்கள். அப்ப வயசு என்னவா இருக்கணும்? 130 இருக்கணும்ல. ஆனா எந்த வயசுல இருந்து வந்தாங்க? 30 வயதில் தான் அவர்கள் வந்தார்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், உஸைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யதார்த்தமா ரெட்ட அண்ணன் தம்பியா, ரெட்ட பிள்ளை. அவன் வந்து பாக்குறாரு, உடன் பிறந்த சகோதரருக்கு எத்தனை வயசு? என்ன நம்புற மாதிரி இல்லையா? 130 வயசு, இவங்களுக்கு 30 வயசு. அவர் 130 வயசு ஆனவர் நம்பலையாம். கணியத்திற்குரியவர்களே, தௌராத்தை வந்து யாரும் மனப்பாடம் பண்ண முடியாது. குர்ஆனை எல்லாரும் மனப்பாடம் பண்றாங்கல்ல, தௌராத்தை யாரும் மனப்பாடம் பண்ண முடியாது. இஞ்சியில யாரும் மனப்பாடம் பண்ணல. அந்த வேதம் யாருக்கு தெரியும்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் தெரியும் ஃபுல்லா. தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆம், அதை தாண்டி ஒரே ஒரு நபர் மனனம் செய்திருந்தார்கள். அவர்கள் தான் உஸைர் அலைஹிஸ்ஸலாம். இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? வந்தா நம்பல, தௌராத்தை ஓதி காமிச்சாங்க. நான் உஸைர் தான்ப்பா, தௌராத் மனப்பாடம் பண்ணி இருந்தேன்ல, இப்ப பாரு பார்க்காம சொல்றேன்னு ஓதி காமிச்ச பிறகுதான் அண்ணனுக்கு நம்பிக்கை வந்துச்சு. 130 வயசு ஆயிடுச்ச, அவர் அப்பதான் நம்பினார். இணையத்திற்குரியவர்களே, இதை குர்ஆன் ஆமோதிக்கிறது. இப்படியும் இருப்பார்கள், அல்லாஹ் இப்படியும் ஆக்க வல்லமை படைத்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்று விட்டு வந்தார்கள். காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யல? ஓடவில்லை. இதே போன்று இன்னொரு விஷயமும் இங்க இருக்கு. என்ன தெரியுங்களா? மிஅராஜில் அல்லாஹ் தஆலா, இப்ப கவனிக்கணும், ஒரு விஷயத்தை இங்க சொல்லியிருக்கோம் காலத்தை குறித்து. என்ன? காலம் அனைவர்களுக்கும் சமமாக ஓடும் என்ற அவசியம் இல்லை, இல்லையா? இதை இன்னொரு உதாரணத்தின் மூலமாக கூட புரிந்து கொள்ளலாம். அதாவது பூமி வந்து சூரியனை ஒரு தடவை சுத்தி வந்தா சொல்லுங்க, ஒரு வருடம், ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம்ல. ஆனால் அதே செவ்வாய் கிரகம்
பூமி 13 தடவை சுத்தின பிறகுதான் அது என்ன செய்யணும், ஒரு தடவை சுத்தும். அப்ப இப்படி நினைச்சு பாருங்க, செவ்வாய் கிரகத்துல யாராவது இருந்தா நமக்கு 13 வருஷம் ஆயிடும், அவங்களுக்கு 1 வருஷம் தான் ஆயிடும். விளங்கிச்சா? இப்ப அப்ப காலம் அனைவர்களுக்கும் சமம் அல்ல. இப்படி கூட விளங்கலாம். ஜெட்ல பறந்துகிட்டு இருக்காரு ஒருத்தர், அவருக்குரிய காலமும் அந்த ஜெட்ல பறந்துகிட்டு இருக்கிறவரை பூமியிலிருந்து பாக்குறாருல, இருவருக்கும் காலம் சமம் அல்ல. விளங்குதுங்களா? கொஞ்சம் இதை விளங்குறதுக்கு, இந்த குர்ஆனுடைய இந்த இதை விளங்குறதுக்கு இப்ப உள்ள விஞ்ஞானம் நமக்கு கொஞ்சம் தோதுவா வரும். உதாரணத்துக்கு பாருங்க, இங்க இருந்து உம்ரா கிளம்புறாங்க, எப்படி போறாங்க? இந்த பக்கம் போறாங்க. இவங்களை பிளைட்ல ஏத்தி விட்டுட்டு நமக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கும். அப்ப உதாரணத்துக்கு 1 மணிக்கு ஏத்தி விட்டோன்னு வைங்க, 2, 3, 4, 5, நமக்கு 5 ஆயிருக்கும். அவங்க போய் இறங்கிட்டு சொல்லுவாங்க மணி 3 சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு எவ்வளவு நேரம் போயிருக்கு? 2, 3, 2 மணி நேரம் தான் அவங்களுக்கு போயிருக்கு. நமக்கு எத்தனை மணி நேரம் போயிடுச்சு? என்ன சொல்ல மாட்டீங்க? நமக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிருக்கும். அவங்க போயிட்டு அவங்க வாட்ச் என்ன செய்வாங்க? மாத்தி வைப்பாங்க. அந்த சுத்திர வாட்சை மாத்தி வைப்பாங்க. இதுதான் காலம் சமம் அல்ல என்பதை குர்ஆன் சொல்கிறது. இதுல மேராஜ்ல இதை வரை தாண்டி இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா? மேராஜ்ல காலம் அனைவர்களுக்கும் சமமாக ஓடாது என்பது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருங்காலத்தை நிகழ்காலமாக ஆக்கி காண்பித்தான். இனிமேல்ட்டு வரப்போற காலம், அந்த வருங்காலத்துக்குள்ள நம்மளால நுழைய முடியுமா? என்ன சொல்லுங்க? நீங்க ஒரு மாதிரியா வருங்காலத்துல நாம் நுழைய முடியுமா? வருங்காலம் வந்தாதான் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகத்தில் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய காட்சிகளை காமிச்சானா இல்லையா? அதே மேராஜில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? சென்ற காலத்தை போய் பார்க்க முடியுமா? சொல்லுங்க. சென்ற காலம் போயிடுச்சா இல்லையா? அதை பார்க்க முடியுமா நம்மளால? ஆனா பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியாதுட்டீங்க? லேசா பார்க்கலாம். யாராவது வீடியோ பிடிச்சி வச்சிருந்தா இப்ப ஒதுக்கிட்டீங்களா? ஆமா சார், வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்கலாம். சென்ற காலத்தை அல்லாஹ் நிதர்சனமாக காண்பித்தான். மேராஜுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாயிருக்கு. முஸ்லிம் ஷரீஃப்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எஹ்ராமுடைய ஆடை உடுத்து கொண்டு தல்பியா சொல்லி கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்வதை நான் பார்த்து விட்டு வந்தேன். இது எது? சென்ற காலம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்ற காலத்திற்கும் அழைத்து சென்றான், வருங்காலத்திற்கும் அழைத்து சென்றான். அதுதான் மேராஜ், ஒரு அற்புதமான பயணம் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் எல்லாம் தோற்று போகக்கூடிய பயணம். சிறிது நேரத்தில் 7 வானங்களை தாண்டி விட்டு வந்த பயணம். அங்கு விஞ்ஞானம் எல்லாம் வேலை செய்யாத, விஞ்ஞானத்தை விஞ்சிய ஒரு பயணம் தான் மேராஜுடைய பயணம். கணியத்திற்குரியவர்களை, இந்த படிப்படை அல்லாஹ் தஆலா எதையும் செய்ய ஆற்றல் படைத்தவன். 309 வருடம் என்ன செய்ய வச்சான் அல்லாஹ் தஆலா? அவளை தூங்க வச்சான் என்பது ஒரு அழகான ஒரு சம்பவம். இது மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள். அதுல மிக முக்கியமாக ரொம்ப படிப்பினை நிறைந்த ஒரு சம்பவம். அது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் ரொம்ப ஆச்சரியமானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு மத்தியில பிரசங்கம் செய்தார்கள். அந்த சம்பவத்தையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் கூறுகிறார். அப்ப பிரசங்கம் செய்யும் போது அன்னைக்கு ரொம்ப மக்கள்லாம் அழுதுட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த பிரசங்கம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அந்த மக்களில் ஒரு மனிதர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துனா ரொம்ப பெரிய ஒரு அல்லாஹ் தஆலா நிறைய அறிவை என்ன செஞ்சிருக்கான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துருக்கான், கரெக்ட் தானே அப்படின்ட்டு என்ன கேட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஐயுன் நாசி அலமு, மக்களிலேயே மிக பெரிய அறிஞர் யார் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க. யாருதான் சொல்லுங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நம்மளே சொல்லுவோம். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? அன அலமு, நான் தான் ரொம்ப அறிஞ்சவன். அல்லது ஒரு ரிவாயத்தில் வருது, ஹல் தஅலமு அஹதன் அலமு மின்க, உங்களை விட அறிந்தவர் யாரேனும் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டாரு. லான்ட்டாங்க. அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல என்னை விட அறிந்தவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பதில் சொல்லிட்டாங்க, லான்ட்டாங்க. அப்ப மிகவும் அறிந்தவன் நான், என்னை விட அறிந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தை தான், ஒண்ணு கிடையாது. லா அப்படின்னு ஒரு வார்த்தை. அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன செய்ய வச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தெரியுங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வச்சான்.
எனக்கு தெரியும்னு ஒரு வார்த்தை வந்ததுனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், உடனே வஹி வந்துச்சு. மூசாவே, உங்களை விட அறிவாற்றல் நிறைந்த ஒருவர் இருக்கிறார் தெரியுமா அப்படின்னு கேட்டான். என்னை விட அறிவாற்றல் நிறைந்தவரா? தெரியாதே அப்படின்றாங்க. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியுமா? தெரியாது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. யா அல்லாஹ், என்னை விட அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை எனக்கு காட்டு, நான் அவர்கிட்ட போய் என்ன செய்யணும், அவர்கிட்ட இந்த இல்மை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு காட்டு. அல்லாஹ் தஆலா சொன்னா, கடலோரத்தில் செல்லுங்கள், மஜ்மா அல் பஹ்ரைன், 2 கடல் சந்திக்கும். அந்த கடல் சந்திக்கிற இடம் எனக்கு தெரியாது அப்படின்னா, அதுவும் தெரியாதுன்னாங்க. அப்படியா, நான் ஒரு அடையாளம் சொல்றேன். ஒரு செத்து விட்ட மீனை கொண்டு போனோம். செத்து போன மீனுக்கு என்ன சொல்லுவாங்க? கருவாடுன்னு சொல்லுவாங்க. உயிர் போயிடுச்சு எல்லாம். அந்த மாதிரி ஒரு கருவாட்டு மீனை கொண்டு போங்க. அப்படி நீங்க கொண்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அதுக்கு என்ன செய்யும், உயிர் வரும், துடிக்கும், எகிரி குதிச்சிடும், கடல்லே குதிச்சிடும். அந்த இடம் தான், அந்த பகுதியில தான் அவர் இருக்கிறாரு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபரை அழைத்து கொண்டு செல்ல, அங்கேயும் பாருங்க வாலிபர்கள். ஒரு வாலிபர், அவருடைய பேர் யூஷா பின் நூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட பயணித்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அவர்களை நபியாக ஆக்கினார். பெரும் யுத்தங்களை புரிந்தவர்களாக அவர்கள் யூஷா பின் நூன் இருக்கிறார்கள். அந்த யூஷா பின் நூன் போறாங்க. இந்த சாப்பாடு, இந்த மீன் எல்லாம் யார் தூக்கிட்டா? யூஷா பின் நூன் தூக்கிட்டு போறாங்க. போனா ஒரு இடத்துல ரொம்ப களைப்பாகி கொஞ்சம் படுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க, யூஷா பின் தூக்கிட்டு இருக்கிறாங்க. மீனுக்கு என்ன செஞ்சிருச்சு, உயிர் வந்துருச்சு, படப்படப்படன்னு துடிக்குது. யூஷா பின் நூன் மட்டும் என்ன செஞ்சாங்க, அப்படி கண்ணை திறந்து பார்த்தாங்க. மீன் துடிச்சு என்ன செஞ்சிருச்சு, கூடையில இருந்து எகிரி குதிச்சு எங்க போயிடுச்சு. தூக்கத்திலே பார்த்தாங்க. பார்த்தா குரான்ல வருது, அஜபன் சரபன். அது கடலுக்குள்ள எப்படி போகுதுன்னா, அப்படியே அது படுற இடத்துல தண்ணி ஒட்ட மாட்டேங்குது கொஞ்ச நேரத்துக்கு. அப்படியே ஒரு பாலத்தை ஏற்படுத்தி கொண்டு, ஒரு குழாயை ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்யுது, அது நுழையிற இடம் தண்ணி ஒட்டாம அப்படியே உள்ள போகுது. நீ தூக்கத்துல பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு திருப்பி தூக்கிட்டாங்க. எப்படி நம்ம சில சமயம் தஹஜ்ஜுதுல எழுந்து அலாரத்தை பார்த்துட்டு, சில சமயம் சஹர்ல விட மாட்டோம், சாப்பிடுவேன். அப்படி இருந்து கூட சில சமயம் மிஸ் ஆயிடும். அப்படியே சரி எழும்புவோம், ஆஃப் பண்ணிட்டு படுக்க வேண்டியது அப்படியே படுத்துருவோம். இந்த மாதிரி பார்த்துட்டு திருப்பி படுத்துட்டாங்க. படுத்துட்டு எழுந்து என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்லணும்ல, சொல்லல. சொல்லாம 2 பேரும் என்ன செஞ்சாங்க, மறந்து ஏன்னா தூக்கத்துல பார்த்தது புறப்பட்டு போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பசிக்குது, சாப்பாடு எடுப்பான்னு. அப்பதான் கூடையை திறந்து சாப்பாடு எடுத்தா எது ஞாபகம் வருது, ஆஹா மீன் மிஸ் பண்ணிட்டோம், அது அங்கேயே குதிச்சு போயிடுச்சு அப்படின்னு. அதை சொல்லும் போது என்ன கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, மீன் அங்கேயே போயிடுச்சு, துளி போயிடுச்சு, நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி திரும்பி இப்ப பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியல, மீன் எகிரி குதிச்சு போனது தெரியல. திருப்பி என்ன செய்யறாங்க, ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் அதே இடத்தை தேடி வந்து அப்படியே காலடி சுவடை அப்படியே பின்பற்றி வந்தார்கள் என்று குரான்ல வருது. வந்தா அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. இந்த பகுதி தான் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தேடினா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் சொல்றாங்க, ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் மண்டிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த விஷயங்களை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களை பின்பற்றி உங்க கூடவே நான் இருக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. எவ்வளவு பணிவு வருது. இந்த பணிவு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் மாற்று மதத்தவர்களாக கூட இருக்கலாம். என்ன செய்யணும், அவர்களை மதிக்க வேண்டும். குறிப்பாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த ஆசிரியர்களை எப்படி இந்த காலத்துல பாக்குறாங்க தெரியுங்களா? ஸ்டாஃப். காலேஜ்ல நான் எங்க அத்தா என்ன செஞ்சாரு, பெரிய பணக்காரரு, ஃபீஸ் கட்டுறாரு, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி, இவங்களாம் யாரு, வேலை செய்யறவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பஸ்ல ஏறிட்டா கூட காலேஜ் போய் என்ன செஞ்சாரு, படகு சீட்டை பிடிச்சி உட்காந்துருவாங்க. பாவம் அந்த வாத்தியார் என்ன செய்வாரு, லேட்டா வருவாரு. பஸ்ல வாத்தியார் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, நின்றுகிட்டு வருவாரு. பையன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். வாத்தியார உட்காருங்கன்னு சொல்ல மாட்டான். ஏன் தெரியுங்களா? வாத்தியாருன்னு நினைக்கல, ஒரு வேலை செய்யறவருன்னு நினைக்கிறான். அவர்களுக்கு மதிப்பளிக்க ஹல் அத்தபிஉக, எவ்வளவு பணிவான வார்த்தை. அப்ப யூஷா இவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து,
எனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி சொல்கிறீர்கள். ஆனால் ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு சில கல்வியை கொடுத்துருக்கான், அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்துருக்கான், நீங்க பெரிய நபி, உங்களுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை கொடுத்துருக்கான், அது எனக்கு தெரியாது. எவ்வளவு பணிவு பாருங்க. அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கான், அது உங்களுக்கு சொல்லுங்க தெரியாது. தெரியாதுன்னு வந்துருச்சுங்களா? அடுத்து 2 பேரும் சேர்ந்து அப்படியே கடல் ஓரமா போறாங்க. போனா ஒரு கப்பல், அந்த கப்பல் அப்படியே இவங்க 2 பேரை பார்த்த உடனே, ஹிதுர் சிலை பார்த்த உடனே அப்படியே ஓரத்துக்கு வந்து 2 பேரும் ஏத்திக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் ஏத்துறாங்க, மற்றவங்க கிட்ட என்ன செய்யறாங்க, காசு வாங்குறாங்க. ஆனா யார்கிட்ட காசு வாங்கல, இந்த 2 பேர்கிட்ட காசே வாங்கல. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, கப்பலை திடீர்னு ஓட்ட போடுறாங்க. நமக்குலாம் தெரியும், இப்ப கப்பலை ஓட்ட போடலாமா? அதுவும் என்ன வாங்கல, ஏத்திட்டு போறதுக்கு காசும் வாங்கல. அவங்களுக்கு நல்லது தானே செய்யணும். அந்த கப்பலை ஓட்ட போட்டாங்க. ஏன் ஓட்ட போடுறாங்கன்னு யாருக்கு தெரியல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல. கேக்குறாங்க, நம்ம கிட்ட காசை கூட வாங்கல, அவங்களுக்கு செய்யற வேலையாயுது, கப்பலை ஓட்ட போடுறீங்களே, யாராவது கப்பலை ஓட்ட போடுவாங்களாங்க? உங்களுக்கு தெரியாது, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இன்னொரு விஷயம் இருக்கீங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் கூட உங்களால பொறுமையா இருக்க முடியாது. ஏன்னா நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு என்ன எதனால செய்யறேன்னு உங்களுக்கு தெரியாதுன்னாங்க. எதனால நான் செய்யறேன்றது உங்களுக்கு தெரியாது, அதனால உங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னொரு சம்பவமும் இருக்கு, ஹதீஸ்ல வருது. ஏன்னா அந்த பயணத்துல போகும்போது ஓட்ட போறதுக்கு முன்னாடி இந்த கப்பல் ஓரத்துல ஒரு சிட்டுக்குருவி வந்துச்சு. அந்த சிட்டுக்குருவி உட்காந்து தண்ணியை 2 சொட்டு குடிச்சிட்டு ஓடி போயிடுச்சு. 2 சொட்டு குடிச்சிட்டு ஓடி போயிடுச்சான். அப்ப ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்களாம், 2 சொட்டு தண்ணி குடிச்சது இல்லை, அதுதான் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட இல்ம். நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த கடல் அளவு இருக்குல்ல, அது நமக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, தெரியாதது கடல் அளவு. இங்கேயும் தெரியாதுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? 2 சொட்டு சிட்டுக்குருவி குடிச்சத, அதுதான் நமக்கு தெரிஞ்சது. கடல் அளவு தண்ணி இருக்க, அது நமக்கு தெரியாதது. இந்த தமிழ்ல கூட ஒரு பழமொழி இருக்கு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. வாலிபர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி, படிப்பதற்கு காலம் அல்ல. நான் படிச்சு முடிச்சுட்டேனே கிடையாது, 1 டிகிரி 2 டிகிரி போதும் என்பது கிடையாது. வேலை செஞ்சுக்கிட்ட கூட என்ன செய்யலாம், படிக்கலாம். மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் மௌத்தா போற வரைக்கும் படிக்கணும். ஹதீஸ்ல வருது, ஒரு முஃமினுடைய அடையாளம் என்ன, மரணிக்கின்ற வரை கல்வியை கற்றுக்கொண்டே இருப்பான். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வழங்கப்பட்ட பனி இஸ்ரவேலர்களிலேயே வந்த நபிமார்களிலேயே மிகப்பெரிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். தன்னை விட ஒரு இல்மு அவர்கிட்ட இருக்குன்னு என்ன செய்யறாங்க, அவங்க கூட போய் உட்கார்றது இல்லை, பயணிக்கிறாங்க. அதே போன்று இன்னொரு செய்தி இங்க விளங்கலாம். 2 விஷயம். ஒன்று, கல்வியை கற்பதற்கு வயது தடை அல்ல. எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு, இன்னும் போயா படிக்கிறது, அதெல்லாம் விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம். எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இன்னுமா போய் விளையாடிக்கிட்டு இருப்பேன் கிரவுண்ட்ல அசிங்கமா, அப்படி விளையாடுறதுக்கு வேணா வயதை நிர்ணயிக்கலாம். கல்வியை கற்பதற்கு வயதை நிர்ணயிக்க கூடாது. ஒன்று. இரண்டாவது செய்தி என்ன, நாம் கல்வியை கற்பதற்கு நம்முடைய பட்டம், பதவி, பணம், வசதி வாய்ப்புகள் கூட தடையாக இருக்கக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, தௌராத் வழங்கப்பட்ட ஒரு நபி, பனி இஸ்ரவேலர்கள நபி. நான் ஒரு நபி என்பது கல்வியை கற்பதற்கு அங்கு தடையாக இருக்கவில்லை. அப்ப ஓட்ட போட்டாங்களா, கேட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ட்டாங்க. சரி சரி சரி, நான் தெரியாம கேட்டேன், அவசரப்பட்டு கேட்டேன், பொறுமையா இருக்கிறேன். ஒரு ஊருக்கு போய் இறங்குறாங்க. இறங்குனா அங்க ஒரு பையன், நல்ல பையன், அவனை பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான். அவனை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் கொண்டுட்டாங்க. ஒரு அநியாயமா ஒரு ஆளை கொண்டு முடியல அப்படின்னாங்க. பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படித்தான் சில சமயம் பார்க்கறதுக்கு நல்ல பிள்ளை மாதிரி இருப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு தெரியாது, நான் செய்யறத பொறுமையா இருக்க மாட்டீங்கன்னு. சரி சரி மன்னிச்சிங்க, இது கடைசி. இன்னொரு தடவை சொல்லிட்டாங்க, இன்னொரு தடவை இப்படி அவசரப்பட்டு கேள்வி கேட்டீங்க, அதான் சராக்கு பைனி பைனு, அதோட முடிஞ்சு போயிருக்கு கதைட்டாங்க. இப்படி ஒரு ஊருக்கு போறாங்க. போனா சரியான பசி 2 பேருக்கும். ஒரு பையன் சாப்பாடு போடல, சாப்பிட்றீங்களான்னு கேட்க கூட இல்லை. அந்த காலத்துல எல்லாம் ஹோட்டல் இருந்துச்சா, இப்ப யாரும் சாப்பாடு போடல, இல்லை செஞ்சலாம், ஹோட்டல் போய் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். யாருமே சாப்பாடு கொடுக்கல. அந்த ஊர்ல ஒரு சுவர் அப்படியே விழுவதற்கு நெருங்கி விட்டது.
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிங்க நேரம் ஆக்குங்க அப்படின்னு நல்ல வேலை வாங்கி, ஒரு கொத்தனார் மாதிரி வேலை வாங்கி அந்த செவரை நேராக்கி கட்டிட்டாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த ஊர்ல ஒரு ஆள் நமக்கு சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, இந்த வேலை தேவையா? இது கூலியாவது வாங்குனீங்களா? ஒண்ணு வாங்காம வரீங்க, சாப்பாடும் தரல ஒண்ணும் தரல, இது நம்மளுக்கு தேவையான்னு. அப்ப சொன்னாங்க, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. அவசரப்பட்டு கேட்டீங்க. இந்த 3 விஷயத்தை என்ன செய்யறேன் உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். ஏன் நான் இதை செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் தான் இதை செய்ய வச்சான். இதுல ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை ரொம்ப நேர்த்தியான வார்த்தை. முதலில் இது பாருங்க, கப்பல்ல ஓட்ட போடுறது இல்லையா? கப்பல்ல ஓட்டை போடுவது என்பது வெளிரங்கத்தில் சொல்லுங்க தவறு. எனவே என்ன தெரியுமா செஞ்சாங்க, அந்த வெளிரங்கத்துல தவறான அந்த செயலை அல்லாஹ்னு சொல்லல, அதை குறையுள்ளதாக ஆக்க நான் விரும்பினேன். காரணம், அது குறையில்லாமல் இருந்தால் இந்த கப்பல் நம்மளை இறக்கி விட்டு போறாங்க, அங்க ஒரு கொடுங்கோல் மன்னன் இருக்கிறான், நல்ல கப்பலை என்ன செய்யறான், அபகரிக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் இருக்கானுங்களா இல்லையா கொடுங்கோலன்கள்? நல்ல எண்ணெய் வளம் இருக்க நாடா இருந்தா சைத்தானுங்க பிடிக்கணும்னு நினைக்கிறானுங்க. இந்த நாட்டை புடி, அந்த நாட்டை புடி, அந்த பிரதமரை சாவடி, அந்த பிரதமரை அப்படியே தூக்கிட்டு வா, அந்த நாடை அப்படியே பிடிக்கணும். எண்ணெய் வளம் எங்கிருக்கிறதோ அது எங்களுக்கு வேண்டும் என்று அநியாயமாக பிடிப்பதை போன்று அன்றைய காலத்துல அங்க இருந்த அரசன் நல்ல கப்பலா எனக்கு தான் வேணும் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இந்த கப்பல் நல்லா போச்சுன்னா அவன் பிடிச்சிக்கிடுவான். நான் ஒரு ஓட்டையை போட்டா அவன் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அப்படின்னு நான் ஓட்டை போட நாடினேன்னாங்க. ஒன்னாச்சுங்களா? ரெண்டாவது, இப்ப பாருங்க, இங்க நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு, ரொம்ப ஆழமான ஒரு படிப்பினை. இந்த கப்பல் யாருக்கு சொந்தம்ன்றத சொல்லும் போது மசாக்கி, மிஸ்கீன்களுக்கு, சில மிஸ்கீன்களுக்கு சொந்தம் அப்படின்னு வருது குரான்ல. மிஸ்கீன்னா யாருங்க சொல்லுங்க? ஏழை. ஆனா கப்பல் சொந்தமா இருக்கு. ஏழையா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கப்பலுக்கு சொந்தக்காரங்க, ஆனா ஏழைன்னு வருது. ரெண்டு விதமான விளக்கம் தராங்க. கப்பல் உண்மையிலே அவங்களுக்கு சொந்தம் இல்லை, அவங்க வாடகைக்கு எடுத்து ஓட்டினாங்க. இப்ப எப்படி காரு வாடகைக்கு எடுத்து ஓட்டுறாங்க, ஆட்டோ வாடகைக்கு எடுத்து கஷ்டப்படுறாங்க. பார்க்கும்போது கார்ல போறாருன்னு தெரியும், ஆனா காரு வேற யாருதான் இருக்கும், அவர் ஓட்டுவார். அப்படி ஓட்டிட்டு இருந்தாங்க, அப்படியே வைக்கலாம். அல்லது 10 பிள்ளைங்க, ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த 10 பிள்ளைங்க, அதுல 5 பிள்ளைகள் ஏழையாக இருந்தார்கள். எப்படி ஏழையா இருந்தாங்கன்னா, ஒருத்தருக்கு கண் தெரியாது, ஒருத்தருக்கு காது கேட்கவே கேட்காது, இன்னொருத்தர் ஊமையா இருந்தாரு, இன்னொருத்தருக்கு கால் இல்லை, நொண்டியா இருந்தாரு, இன்னொருத்தருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தாரு. இந்த 5 பேருக்கு கொஞ்சம் சிரிச்சு பாருங்க, 5 பேருக்கும் 5 விதமான நோய். ஒரே நோயா இருந்தா கூட ஒரே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடலாமே. இப்ப பாக்குறோம்ல, காதுக்கு தனி ஹாஸ்பிட்டல், கண்ணுக்கு தனி ஹாஸ்பிட்டல், பல்லுக்கு தனி ஹாஸ்பிட்டல், வயிற்றுக்கு தனி, ஹார்ட் அட்டாக் அதுக்கு தனி ஹாஸ்பிட்டல்ன்றாங்கல்ல. இந்த 5 பேரை தூக்கிக்கிட்டே செய்யணும், 5 விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் அவங்க பண்ணி அவர்கள் சம்பாரிச்சு இந்த 5 பேருக்கு காசு கொடுத்தாங்க. தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர்கள் உதவிய காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக உதவினான். இதுதான் நமக்கான படிப்பினை. என்னைக்கு வரைக்கும் நம்ம ஒற்றுமையா கொஞ்சம் விட்டு கொடுத்து, அதை வந்த மனைவிமார்கள் சில சமயம் விட மாட்டாங்க, ஏங்க நீங்க சம்பாதிச்சு அவருக்கு என்னங்க கொடுக்கணும், தனி கணக்கு போடுங்க, தனியா சமையல் கட்ட வைங்கன்னு பார்க்கணும். அப்படி வச்சாதான் நல்லதுன்னா பிரியறதுல தப்பு இல்லை. இருந்தாலும் விட்டு கொடுப்பது அண்ணன் தம்பிக்குள்ள என்பது அவசியம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக முடியாத அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நாம சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் தர்றதுனால எந்த குறையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். மாறாக நம்முடைய சொத்து செல்வங்களை, நம்முடைய தொழிற்சாலையை, ஃபேக்டரியா அல்லாஹ் பாதுகாப்பான். ஏன்? நான் என்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யறேன். அல்லாஹ் தஆலா அந்த படிப்பினை தான் இங்க வைத்திருக்கிறான். இரண்டாவது, ஒரு குழந்தை சின்ன பையனை என்ன செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. குர்ஆன்ல வருது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் ஏன் சாவடிச்சேன்னா இந்த பையன் பெருசானா அத்தா அம்மாவையே குஃப்ருக்கு கொண்டு போயிடுவான், அந்த அளவுக்கு மோசமானவன். இவன் செத்த பிறகு ரொம்ப சிறந்த குழந்தைகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் செயல் கொலை செய்வது, இது வெளிரங்கத்துல பாக்குறதுக்கு ஒரு பெரிய தவறு. ரெண்டாவது, இவனை விட சிறந்த குழந்தையை தர்றது, இது ஒரு நல்ல வேலை, இது அல்லாஹ் செய்யறான். எனவே இதுல வெளிரங்கத்துல பாக்குறதுக்கு ஒரு தவறான செயல் மாதிரியும், அடுத்து நல்ல சாலிகான குழந்தையை கொடுக்கறது ஒரு நல்ல செயல் மாதிரி இருக்கிறதுனால பன்மையான வார்த்தை.
இதுல ரெண்டு பேரையும் கலந்து அல்லாஹ் செய்யறது நல்லது, நான் செஞ்சது வெளிரங்கத்துல தப்பு மாதிரி தெரியும். அதனால என்ன செஞ்சாங்க, ரெண்டு பன்மையான வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து என்னது, ஒரு சுவரை விலை இருந்த சுவர், அந்த ஊர்ல யாரும் சாப்பிடுங்கன்னு கூட சொல்லல, அந்த இடத்துல போய் ஒரு நல்லதை செய்யறது. இது முழுக்க முழுக்க என்னதுதான், இது வெளிரங்கத்துல பார்க்கும் போதும் தப்பு இருக்கா? இதுல தப்பு கிடையாது. சாப்பிடுங்கப்பான்னு கூட சொல்லாதவங்களுக்கு ஒரு நல்லது செய்யறது முழுக்க முழுக்க நல்லது. இது அப்படி அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க என்ன குர்ஆன் எடுத்து பாருங்க. அந்த இதை சொல்லும் போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரப்பு நாடனா இந்த சுவர் இப்பவே விழுந்துட்டா, இதுக்கு அடுத்து உள்ள விஷயங்கள் ரொம்ப படிப்படியான விஷயங்கள். இந்த சுவர் இப்பவே விழுந்துட்டா இந்த சுவத்துக்குள்ள அடியில பொக்கிஷம் தங்க வெள்ளி இருக்கு. அது எத்தீமான குழந்தைகளுக்கு சொன்னோம். யாருக்கு சொன்னோம்? எத்தீம் யாருக்கு சொல்லுவாங்க? சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவருக்கு சொல்லுவாங்க. சின்ன பசங்க கையில அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே காசு பணம் கைக்கு வரக்கூடாது என்று ரப்பு நாடினான். எல்லாமே அங்கதான் போகும். இவர்கள் வாலிப வயதை அடைந்த பிறகுதான் இந்த காசு பணம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி ரப்பு நாடினான். இங்க பாருங்க, ஹில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசுறாங்க, ரப்பு நாடினான்னு சொல்றாங்க. இதுல நமக்கு படிப்பு என்ன தெரியுங்களா? அடுத்து சொல்றாங்க என்ன தெரியுங்களா, வகான அபூஹுமா சாலிஹா. அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை ஏன் செஞ்சான் அப்படின்னா, அவங்க அத்தா ரொம்ப நல்ல மனுஷரா இருந்தாரு. எவ்வளவு பெரிய படிப்பினை! இங்க ரெண்டு விஷயத்தை நாம் ஊன்றி கவனிக்க வேண்டும். ஒன்று, சின்ன பசங்களுக்கு, வாலிப பசங்களுக்கு வாலிபத்திலே காசு பணம் என்ன செய்யக்கூடாது, கையில போகக்கூடாது. அப்படி அந்த சின்ன வயசுல போனா ரெண்டு விளைவு. ஒன்று, அவர்களை ஏமாற்றி வேற யாராவது எடுத்துக்கிடுவாங்க, அதுவும் ஏற்படலாம். அல்லது சின்ன வயசுலயே காசு கையில ரொம்ப வந்துச்சுன்னா அவர்கள் வடிகட்டு போவதற்கு அதுவே காரணமாகிவிடும். போதைக்கு அடிமையாயிருவாங்க. காசு இருக்கு, என்ன வேணாலும் செய்வா, சிகரெட் வாங்குவான், நாளைக்கு வேற ஏதாவது வாங்குவான், கஞ்சா வாங்குவான், என்ன வேணாலும் வாங்குவான், விலை உயர்ந்த போதைப் பொருட்களை கூட வாங்குவான். காசு இருக்கு, எல்லா திமிராட்டமும் ஆடுவான். அதனால சின்ன பசங்க கிட்ட என்ன செய்யும், காலேஜுக்கு போறாங்களா உங்க பசங்க, எவ்வளவு செலவோ அவ்வளவு மட்டும்தான் கொடுக்கணும். அதை விட ஜாஸ்தி காசு கொடுக்கூடாது. ஜாஸ்தி காசு கேட்டா எதுக்குன்னு கேட்கணும். உண்மையா இல்லையான்னு ஆராய்ச்சி. காலேஜில் கேட்டாங்க 2000 ரூபாய் அப்படின்னா எதுக்கு கேட்டாங்கன்னு கேட்கணும். ஃபோன் பண்ணி கேட்கணும், 2000 ரூபாய் கேட்டீங்களா கேட்கணும். ஆமா 2000 ரூபாய் கேட்டோம், இதுக்கு கேட்டோம், புக்ஸுக்கு கேட்டோம், அப்பதான் கொடுக்கணும். சும்மாலாம் தூக்கி காசை கொடுக்க கூடாது, அது நல்லதல்ல என்ற ஒரு படிப்பினை. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான படிப்பினை என்னன்னா, அந்த பிள்ளைங்களுடைய சொத்தை அல்லாஹ் பாதுகாத்து அவங்க பெருசா போன பிறகு கடையில கிடைக்கிற மாதிரி செஞ்சான். இது எவ்வளவு பெரிய வேலை. இந்த வேலை ஏன் செஞ்சானா, அவர்கள் சொத்து சேர்த்து வைத்து விட்டு சென்று விட்ட பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். எவ்வளவு அழகான படிப்பினை தெரியுங்களா? பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்து சொத்தை சேர்த்தால் அந்த சொத்து பாதுகாக்கப்பட்டு பிள்ளைகள் அனுபவிக்கின்ற அளவிற்கு அதை பாதுகாத்து கொண்டு சேர்க்கின்ற அந்த வேலையை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இல்ல எப்படியோ ஹராமோ ஹலாலோ நிறைய சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அழகா சொல்லுவாங்க, லட்சங்களை சேர்த்து வைப்பது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் அல்ல, பிள்ளைகளை லட்சணமாக வளர்க்க வேண்டும். அதற்கு நாம் முதலில் நல்லவர்களாக மாற வேண்டும். அவர்களுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்த காரணத்தினால் சொத்து செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய பணியை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இதே போன்றுதான் நாம் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளையும் நல்லவர்களாக ஆக்குவார், நம்முடைய சொத்து செல்வங்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற படிப்பினையை தாண்டி முழு சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது, படிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு பிரம்ம வரவே கூடாது. படிவு எப்பவுமே இருக்கணும். படிவு ரொம்ப முக்கியமானது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய ஒரு சொல்லை சொல்லி முடிக்கின்றேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே எனக்கு தெரியும் நான் பெரிய ஆள் நினைக்கவே கூடாது. அது சொல்றாங்க அவங்க, இல்மு 4 வகை, 4 பகுதிகளாக இருக்கிறது. ஒரு மனிதன் முதல் பகுதிக்குள்ள நுழைஞ்சி கொஞ்சம் கற்றுக்கொள்கிறான்னு வைங்க, கால்வாசியை தான் கத்துருக்கானா அவன் என்ன நினைப்பானா, பெரிய ஆள் நான் தான் நினைப்பானா. இப்பதான் என்னதுக்கு எதுக்கு எவ்வளவு வந்திருக்கிறாரு, கால் பகுதிக்கு வந்திருக்கிறாரு. ஆனா உள்ள சைத்தா என்ன பண்ணுவா, நான் தான் பெரிய கற்றறிஞ ஞானி அப்படின்னு போடுவான். என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு போடுவானா. அவர் அதை தாண்டி ஒரு அரைவாசி வரைக்கும் வந்தாருன்னு வைங்க, அப்ப என்ன நினைப்பாராம், எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியாம இருக்குன்னு நினைப்பாராம். எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியாம இருக்கு. அந்த அறையை தாண்டி முக்கால்குள்ள நுழையும் போதுதான் அவருக்கு தெரியுமா, எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குன்னு நினைப்பாராம். எனக்கு தெரியாத விஷயம்
அப்ப கூட என்ன சிந்தனை இருக்கும் தெரியுங்களா? தெரியாத விஷயம் நிறைய அர்த்தம், கொஞ்சம் தெரியும்னு இருக்கு அவர்கிட்ட, அது முக்கால்வாசியா. ஃபுல்லா தெரிஞ்சுக்க நுழையும் போதுதான் நினைப்பாராம், நான் ரொம்ப பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு நினைப்பாங்க. ஏன்? உண்மையிலே அதான் நினைக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, என்ன சிந்தனை வரணும் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாதான், இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம இருந்துச்சுன்னு நினைக்கணும். அப்ப நாளைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, நாளைக்கு என்ன நினைக்கும், ஆடா இது கூட இத்தனை நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு. நாளைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, அப்ப என்ன நினைக்கணும், ஆடா இது வரைக்கும் எனக்கு தெரியாம. இப்ப என்ன ஆகும்? கல்வி அதிகரிக்க அதிகரிக்க என்ன வரணும், எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு, நான் முட்டாளா இருந்தேன் அப்படின்ற சிந்தனை வர வேண்டுமே தவிர எனக்கு தெரிந்து விட்டது என்ற அகம்பாவம் வரக்கூடாது. ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க, மரம் இருக்கு, எந்த அளவுக்கு பழங்கள் அதிகமாகவோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், அந்த மரம் தொங்கி விடும். இதே போன்று நான் பெரிய டாக்டர், நான் பெரிய ஆலிம், நான் பெரிய இன்ஜினியர், என்ன மாதிரி இங்க யாருமே இல்லை இந்த ஊர்ல என்ற அகம்பாவம் இருக்கவே கூடாது. அல்லாஹ் தஆலா எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கான், ஏதோ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னை விட நிறைய பேர் நல்லா செய்யறவங்க இருக்கலாம். இந்த சிந்தனை வருமானால் கல்வியில் மேம்பாட்டை அல்லாஹ் தருவான், மென்மேலும் உயர்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருவான். அல்லாஹ் தஆலா மௌத் வரை கற்கக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.